ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். கந்த சஷ்டி 4வது நாளான இன்றைக்கி ஔவையார் சோர்ந்திருக்கும் போது முருகப்பெருமான் அவங்களுக்கு எப்படி உற்சாகம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம என்ன வேண்டிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, கந்த சஷ்டி விரதம் இருக்கிற அனைவருக்குமே பலமும் மனபலமும் வேணும் அப்படின்னும் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு விஸ்வரூப தரிசனம் எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேற்று என்ன பார்த்தோம், ஔவையார் நீ எப்படி தெரியுமா பிறந்த, நீ எப்படி தெரியுமா வளர்ந்த அப்படின்னு சொல்லி முருகனை பார்த்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது யாராவது ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்கனாக்கா, யாராவது ரொம்ப ஆசையாக பேசுனாங்களா, அன்றைக்கி ஃபுல்லுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா கூட உடனே நம்ம அதை செஞ்சுருவோம். அதே மாதிரி தான் கடவுள் விஸ்வரூப தரிசனம் காலையில் கதவை திறக்கும் போதே நம்ம போய் அவர் முன்னால் போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்குறது எல்லாமே அவர் கொடுத்துருவார். அதனால தான் விஸ்வரூப தரிசனம் பார்த்தாக்கா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே விஜயமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடுத்தது ஔவையாரோட கதைக்கு வரலாமா? ஔவையாருக்கு தமிழில் தெரியாததே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவங்களுக்கு லைட்டாக கர்வம் வந்துடுச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காடுறாங்க. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு, ஔவையோட களைப்பை தீர்த்து ஔவையை உற்சாகப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, ஔவைக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் கொஞ்சம் வந்துருச்சு, அதையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையனை மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பாட்டி ரொம்ப களைப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஔவையும் ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு பசிக்காக நான் வேணால் கொஞ்சம் பழம் உழுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஔவையும் சரிப்பா கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நாவல் பழத்தில் இருந்து உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் தமிழில் எவ்வளவோ பார்த்துட்டேன், இதில் சுட்ட பழம் சுடாத பழம்னு ஒரு பழமே இல்லையே அப்படின்னு சொன்னதுமே உடனே முருகர் பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவை சரி எனக்கு சுடாத பழமாக கொடு அப்படிங்கிறாங்க. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு, அந்த நாவல் மலத்தை உழுக்கினதுமே பழங்கள் எல்லாம் கீழே கொட்டுது. உடனே ஔவை அந்த பழங்கள் எல்லாம் மண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஊதுறாங்க. உடனே முருகர் கேட்குறாரு, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அறிவாக பேசுகிற நீ சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகர் காட்சி கொடுக்குறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கர்வமாக இருந்துட்டேன், முருகா தக்க சமயத்தில் நீ என்னைய காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ஔவை சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தன்னலம் இல்லாத உதவி செய்வாங்க அப்படிங்கிறது ஔவையாருக்கும் முருகருக்கும் இருந்த நட்பில் இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சரி, நாமளும் எப்போவும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.